45வது திருப்புகழிலே அருணகிரி சுவாமிகள் சொல்வதை இப்போது நாம் கூர்ந்து கவனிக்கலாம். மான்கன்றை வெல்லும் கண்கள், தாமரை முட்டு போன்ற மார்பகங்கள், கருநிறமடர்ந்த மேகம் போன்ற கூந்தல் கலையாத வண்ணம், மனமுள்ள மலர் சூடும் அந்த வகை, நல்லபடியே கைப்பொருள் முழுதும் வரும்படி வெற்றியுடன் விலை கூறி நம்பும்படி பேசுகிற வேசியர்கள், அவர்களோடு விளையாடி விஷத்தை உடைய பாம்பு உண்ணும் தேரை உடல் அத்தன்மையதாகி நைந்து போகின்ற என்னை அருட்கொண்டு பார்த்தருளும் அட்டாயா முருகா. குண்டுமணி போல சிவந்த கண்களையும் கோடுகளினுடைய பாம்பு படத்தை வீசும்படி அழகிய கூர்மையான வாயிலே அந்த பாம்பை கொத்தி கொண்ட மயிலின் மீது ஏறி முருகா, அசுர சேனையை கொண்ட குமரேசனே, குருநாதனே, மனம் வீசும் கமுகு தென்னை நெருங்கு சோலைகளும் வண்டுகள் ஒலிக்கும் குளங்களும் பக்கங்களில் சூழ குரங்குகள் நடனம் செய்யும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் வீரனே, தேவர்கள் பெருமானி முருகா என்று சொல்வதை நாம் இந்த பாடலிலே பார்க்கிறோம். இப்பொழுது பாடலை பார்ப்போம். கன்றிலூரு மானை வென்ற விழியாலே கஞ்சமோகை நேவு முலையாலே கங்குள் சேரி கேச மங்குள் கோலையாமை கந்தமலர் சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று வீலை பேசி நம்ப வீடு மாதருடனாடி நஞ்சு பூசி தேரை அங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள்வாராய். குன்றி மணி போல்வ செங்கன் வரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயிலேறி அன்ற சூரர் சேனை கொன்ற குமரேச குருநாதா. மண்டல் கமல் பூக தெங்கு தீரல் சோலை வண்டு படுவாவி புடை சூழ மந்தி நடமாடு செந்தி நகர் மேவு மைந்த அமரேசர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு